ஹெல்தியான கேரட் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேன் வச்சு 1/2 லிட்டர் பால் ஊற்றி 1/2 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் கேரட் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அந்த கேரட் வேகிற கேப்பில் 5 கிராம் அகரகர் எடுத்து அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஊற வச்ச அகரகரை இன்னொரு பக்கம் சாஸ்பேன் வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கிற அகரகரும் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாலில் வெந்துட்டுருக்கிற கேரட் நல்லா வெந்ததும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு நைஸ் பியூரவாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் வேக வச்ச பால்லையே நம்ம அரைச்சி வச்ச பியூரவையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அகரகரையும் அதிலேயே ஃபில்டர் பண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் கிரீஸ் பண்ண ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண புட்டிங்க 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சா அது நல்லா செட் ஆயிரும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி மோல்டில் கூட போட்டு தரலாம். கண்ட ஜெல்லி வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான புட்டிங் செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.